friends, welcome to Sham's Pantry. இப்போ நம்ம மிளகா பஜ்ஜி செய்ய போறோம். அது இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பஜ்ஜி மாவு mix பண்ண இந்த கப்ல நான் 1.5 கப் கடலை மாவு எடுத்துர்க்கேன். கால் பவுலுக்கு அரிசி மாவு எடுத்துர்க்கேன். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். உப்பு நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போடுங்க. பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன். ஓமம் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துறேன். ஓமம் டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு இது நல்லா ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா பவுடரும் நல்லா மிக்ஸ் ஆகிடணும். இப்போ நம்ம தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கலாம். நல்லா பபிள்ஸ் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பஜ்ஜி மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. க்ளீன் பண்ணி வச்சிருக்க மிளகாயை கட் பண்ணிட்டு அதுக்குள்ளே இருக்க விதையெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இது போல் எல்லா விதையும் நம்ம எடுத்துடலாம். கட் பண்ணி வச்சுருக்க மிளகாய்க்கு உள்ளே கொஞ்சம் நம்ம சால்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப அதிகமாக போட வேண்டாம், லைட்டாக போட்டால் போதும். இப்போ எல்லாத்துலேயும் நம்ம அப்ளை பண்ணிட்டோம். ரெடி ஆயிடுச்சு. ஆயில் சூடாயிடுச்சு. நம்ம மிளகாயை பஜ்ஜி மாவில் மிக்ஸ் பண்ணி போட்டுடலாம். ரெண்டு சைடும் நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். மிளகா பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இது ஈவினிங்கு குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் போல் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.